இயேசு கிறிஸ்து அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தூய உலக மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் களத்திலிருந்து வழங்கலாம் கேட்கலாம். சசிகுமார், அங்கு மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் என்ன, பிரார்த்தனையில என்னென்ன விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க? திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய உலக மாதா அந்த தேவாலயத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தேவாலயத்தில் தற்போது இந்த கூட்டு பிரார்த்தனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய நம்மை தேடி விடியல் என்ற ஒரு வாசகத்தோடு இயேசு கிறிஸ்து தற்போது பிறந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய இந்த வேளையில் அங்கு இருக்கக்கூடிய தேவாலயத்தில் கூடியிருக்கக்கூடிய ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்போது புத்தாடைகள் அணிந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசுவோம். வணக்கம். தற்போது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இந்த வேளையில இயேசு கிறிஸ்து இந்த பிறப்புல உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கிடும் நீங்க இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? உங்களை அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஆளுநராய் இருந்தபோது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பு தனக்கு மன ஒப்பந்தமான இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தற்போது அந்த இயேசு கிறிஸ்துவை பிறப்பின் அந்த குடிலில் கொண்டு போய் அந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை கொண்டு போய் அந்த வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மேலும் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டை பிறந்த இந்த ஆண்டை நாம் சந்தோஷமாகவும் இந்த ஆண்டு முழுவதும் நற்செய்திகளை பெறக்கூடிய ஆண்டாக நாம் கொண்டாடுவோம் என்ற கருத்துக்களை பங்கு தந்தை சொல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தற்போது மேலும் ஒரு நபர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். தற்போது இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தங்களுக்கிடையே நம்மளுக்காக சிலுவையில் அறிந்திருக்கிறாரு, நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. வந்து நின்றபோது கண்டிப்பாக ஆண்டவருடைய இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் பல்வேறு நற்செய்திகளை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இந்த கூட்டு பிரார்த்தனையை மேற்கொண்டு வருவதாக பங்கு தந்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மற்றொரு கிறிஸ்துவன் நம்மோடு இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். சார் வணக்கம். இன்று ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி குழந்தையை அந்த சுற்றி அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த குடிலில் அமைக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. மேலும் தற்போது மற்றொருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இயேசு கிறிஸ்து இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த பிறப்பு அந்த ஒரு சில விஷயங்கள். இயேசு கிறிஸ்து அன்பே உருவானவர். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அன்போடு வாழ வேண்டும் என்பதற்காக விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்த இறை தூதன் அவரு. அவருடைய பிறந்த நாடு கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மிக சந்தோஷம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் சந்தோஷமாகவும் அன்போடும் வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அவருடைய பிறப்பை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். சார், இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது அனைவரும் அன்போடு வாழ வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் எண்ணமாக இருந்ததாகவும் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.